வணக்கம். குட்கா வழக்கில் முதல்வர் ஸ்டாலின் உட்பட 14 எம்எல்ஏக்கள் சிறையில் அடைக்கப்படுவதற்கு இறுதி தீர்ப்பு வழங்க உள்ளதாக தெரியப்படுகிறது. குறிப்பாக முதல்வர் ஸ்டாலின் கடந்த அதிமுகவின் ஆட்சியில் சட்டத்திற்கு விரோதமாக சட்டப்பேரவைக்குள் குட்காவை கொண்டு வந்ததன் காரணமாக உரிமை மீறல் நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியது. இந்த நோட்டீஸை எதிர்த்து ஸ்டாலின் உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற தனி நீதிபதி உரிமை மீறல் நோட்டீஸை ரத்து செய்து உத்தரவுகளையும் பிறப்பித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து முந்தைய ஆட்சியில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த வழக்குகளை விசாரித்த நீதிபதிகள் சுப்பிரமணியன் மற்றும் குமரப்பன் அமர்வு கடந்த திங்கட்கிழமை அன்று தீர்ப்பு ஒன்று வழங்கப்பட்டது. மேல்முறையீடு வழக்கில் எதிர்மனுதாரர்கள் சேர்க்கப்பட்டிருந்த முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் தரப்பிடம் விளக்கம் கேட்கப்படவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டதை அடுத்து அவர்கள் தரப்பிற்கு நோட்டீஸ் ஒன்றும் அனுப்பப்பட்டது. இதனை நீதிபதி அதிகாரப்பூர்வமாக உத்தரவுகளையும் பிறப்பித்திருந்தார். இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபொழுது முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக எம்எல்ஏக்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மனுராஜ் செல்வம் தவிர மற்ற எதிர்மனுதாரர்கள் தரப்பில் வாதங்களை முன்வைக்க அனுமதிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். செல்வம் காலமாகிவிட்டதால் இந்த வழக்கிலிருந்து அவரை விடுவிக்கவும் தற்பொழுது நீதிமன்றம் உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக எம்எல்ஏக்கள் தரப்பில் வாதங்களை முன்வைக்க அனுமதி வழங்கிய நிலையில் நீதிபதிகள் காலமாகிவிட்ட செல்வத்திற்கு எதிரான வழக்கை கைவிடுவதாகவும் உத்தரவுகளை பிறப்பித்திருந்தார். இந்த வழக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக இருப்பதால் 29ஆம் தேதி இந்த வழக்கு தள்ளி வைக்கப்படுவதாகவும் அன்றே இந்த வழக்கிற்கான இறுதி தீர்ப்பு வழங்கப்படும். சட்டத்திற்கு விரோதமாக தடை செய்யப்பட்ட குட்காவை சட்டப்பேரவைக்கு கொண்டு வந்ததன் காரணமாக நிச்சயமாக முதல்வர் ஸ்டாலின் உட்பட 14 எம்எல்ஏக்களும் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் சோதனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள். அவரது பதவிகள் பறிக்கப்படலாம், இல்லை என்றால் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படலாம். ஜாமீனை ஸ்டாலின் அவர்கள் பெறுவதற்கான ஏற்பாடுகளும் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் ஒன்றை செய்திருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. அதிமுகவின் ஆட்சி காலத்தின் பொழுது சிறு தவறுகள் அதிமுகவின் ஆட்சியில் நடைபெற்றாலே வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் தொடர்ச்சியாக 50 நாட்களில் 30 கொலைகள் நடைபெற்று இருக்கிறது. கள்ளச்சாராயம் முதற்கொன்று ஆம்ஸ்ட்ராங்கின் படுகொலை வரை தமிழகத்தில் தொடர்ச்சியாக சட்ட ஒழுங்கு சீர்கேடு ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இதற்கு முழுமையான தீர்வு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் கொடுக்க முடியுமா, இல்லை அவரது ஆட்சியை கலைத்துவிட்டு மீண்டும் தேர்தலை நடத்த வேண்டும் என்றும் அதிமுகவினர்கள் கூறுவது சரியா? நீதிமன்றம் இவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கினால் மீண்டும் இதுபோன்ற தவறுகளை செய்ய மாட்டார்கள் என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.